அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம கலீமி இஸ்லாமிக் மீடியாவுடைய 60 டேஸ் குரான் சேலஞ்சில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு டே 59. அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த குரான் பயணத்தை நம்ம முடிக்க இருக்கின்றோம். புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம இந்த சீரீஸ்ல 60 நாள் தொடர்ல அலிஃப் பால இருந்து ஆரம்பிச்சு குரானை கத்துக்கிறதுக்கு தேவையான அடிப்படை கிதாபு நூரானி காயிதா அதுக்கு பேர். அந்த நூரானி காயிதாவை முழுமையாக படிச்சு அதுக்கு ரிவிஷன் எல்லாம் போட்டு ரிவிஷன் கொடுத்து அதை தொடர்ந்து இன்னைக்கு குரான் ஆரம்பிச்சு சூரத்துல் பக்கரா குரானுடைய முதல் சூறாவுடைய முதல் ஜுசு அலிஃப் லாம் மீம் ஜுசுவுடைய நிறைவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதனால புதுசா வந்தவங்க இன்ஷா உங்களுக்கு குரான் ஓத தெரியலன்னு சொன்னாலோ அல்லது அலிஃபாவே தெரியனா கூட நீங்க டே ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முழு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ஷா இன்னைக்கு பாடத்துல சூரத்துல் பக்கரா உள்ள அலிஃப் லாம் மீம் முதல் ஜுசுவுடைய கடைசி ஐன், அதாவது 16வது ஐனை நம்ம பார்க்க போறோம். வளமையா பார்க்கறவங்க, வளமையா பாடத்தை கத்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இன்ஷா இன்றோடு இந்த சூரத்துல் பக்கரா உடைய முதல் ஜுசு நிறைவடைகின்றது. அதே மாதிரி நம்மளுடைய அந்த 60 நாள் தொடருடைய கடைசி நாளுக்கு முந்தைய நாளா இருக்கு. இன்ஷா நாளைக்கு இந்த தொடர் நாளையோட முடியுது. அதுக்கடுத்து நம்ம என்னென்ன செய்வோம் அப்படின்றத போன வீடியோல கூட சொல்லியிருந்தோம். இன்ஷா நாளைக்கான வீடியோ என்னன்றத நம்ம பாடம் முடிச்சுட்டு சொல்றேன். வாங்க பாடத்துக்குள்ள போலாம். ஸலவாத் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். ஆரம்பிக்கலாமா? கடைசி ஆயின் முதல் ஜுசுவுடைய ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين. ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين. إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين
لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. அடுத்த ஆயத்து. أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا وَنَحْنُ لَهُ مُسْلِمُونَ. அப்படின்ற ஆயத்து பெரிய ஆயத்து ரிவைஸ் பண்ணுவாங்க. أَمْ كُنْتُمْ شُهَدَاءَ إِذْ حَضَرَ يَعْقُوبَ الْمَوْتُ إِذْ قَالَ لِبَنِيهِ مَا تَعْبُدُونَ مِنْ بَعْدِي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون. وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. قولوا آمنا بالله وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم. மின் ரப்பின்னு சொல்லக்கூடாது, நம்ம ராவை இணைச்சு சொல்லணும். நம்ம இதுகாமுடைய பாடத்துல பார்த்திருக்கோம் இல்லையா, அதுதான் மின் ரப்பிஹிம் لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون. மறுபடியும் இந்த ஆயத்தை ஓதிடுவோமா? قولوا
آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون. قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون. أن تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط كانوا هودا أو نصارى قل أأنتم أعلم أم الله ومن أظلم ممن كتم شهادة عنده من الله وما الله بغافل عما تعملون. تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون.
ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் பக்ராவுடைய முதல் ஜுஸு அலிஃப் லாம் மீம் இன்றோட நிறைவடைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடம் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நடந்த இந்த பாடங்கள்ல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருந்தாலும் அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆன்லைன் கிளாஸ் அல்லது ஆஃப்லைன் கிளாஸ், நம்ம இருக்க இடம் இங்க நம்ம சென்னையில பெரம்பூர் ஏரியால இருக்கிறோம். அப்போ இந்த சுற்று வட்டாரத்துல எங்க உங்களுக்கு கிளாஸ்னாலும் இன்ஷால்லா நம்மளால உங்களுக்காக ஆன்லைன்லயோ அல்லது ஆஃப்லைன்லயோ எடுக்க முடியும். அதற்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அடுத்து நம்முடைய இந்த குர்ஆன் பயணத்தை எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா இப்பதான் குர்ஆன் ஆரம்பிச்சிருக்கிறோம், முதல் ஜுஸ் முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம். குறிப்பா நான் சொல்லியிருந்தேன், தொழுகைக்கு தேவையான அளவுக்கு சில சிறிய சிறிய சூறாக்களை தெளிவான முறையில் அர்த்தம் பிழை இல்லாம அழகிய முறையில கற்றுக்கொள்வதுதான் கற்றுக் கொடுப்பதுதான் நம்முடைய அடுத்த குறிக்கோளாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா நாளைக்கு நம்ம பேசுவோம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பாருங்க. முழுக்க முழுக்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய சப்போர்ட்டை இதுவரைக்கும் தந்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. தொடர்ந்து தாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போதான் எனக்கு அடிக்கடி இது சம்பந்தமாக இஸ்லாம் சம்பந்தமான அதிகமான வீடியோக்களை, அதிகமான குறிப்புகளை, பயான்களை, மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளை உங்களுக்கு முன்னால் என்னால் எடுத்து வைக்க முடியும் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.